Hey guys, welcome back to our channel. Last video la மேல இருக்க இந்த container டிசைன் பண்றது பார்த்திருப்போம். ஓகே, இங்க யூசர் நேம் and கீழ டெசிக்னேஷன் இருக்கும். இப்போ இது வந்து ஒரு பார்ட். இந்த பேஜ் ரெண்டா பிரிச்சிருப்போம். மேல இருக்க பார்ட்ல இந்த கண்டெய்னர் இருக்கு. அது கீழ இருக்க பார்ட்ல அந்த ஃபியூச்சர் கோர்ஸ் வர போகுது. சோ இந்த பார்ட்ல இப்போ இந்த கீழ இருக்க பார்ட்டை நம்ம டிசைன் பண்ண போறோம். அப்ப இதுக்கு என்ன யூஸ் பண்ண போறோம்னா கிரிட் வியூ யூஸ் பண்ண போறோம். கிரிட் வியூக்குள்ள ஒரு கண்டெய்னருக்குள்ள கண்டென்ட் ரைட்டா. இப்போ இந்த பேஜ் எங்க இருக்கு? மெயின் பேஜ்ல இருக்கு. ஸ்கிரீன்ஸ்ல போயிட்டு மெயின் பேஜ். ஓகே, இது வந்து போன வீடியோவில் பண்ண கோடு நமக்கு அப்படியே இங்கே மேலே இருக்குது. இப்போது ரெண்டாக பிரிச்சோமா, அதில் வந்து ஃப்ளெக்ஸ் 2 கொடுத்துருந்தோம். இங்கே ஃப்ளெக்ஸ் 4. டோட்டலாக இருக்க 6 பங்கில் 2 பங்கு மேலே 4 பங்கு கீழே இருக்க கண்டெய்னர் கொடுத்துரும். எக்ஸ்பேண்டர் போட்டுக்காட்டி நமக்கு இந்த ஹைட்டு இதெல்லாம் கரெக்டாக ஹார்ட் கோட் பண்ண வேண்டிய அவசியம் போய் இல்லை. ஹார்ட் கோட்னா எக்ஸாக்டாக அந்த நம்பர் கொடுக்குறது 200 300 சொல்லிட்டு. ஓகே, இப்போ கோடிங்க்கு போவோம். இப்போ இந்த கண்டெய்னரில் இதே மாதிரி ஒரு டெக்கரேஷன் கொடுத்துக்கலாம். பேக்ரவுண்ட் ரெட்டாக வர மாதிரி டெக்கரேஷன், பாக்ஸ் டெக்கரேஷனில் கலர்ஸ் டாட் ரெட் டாட் ஷேட் 100. கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே கலராக இருக்குது. ரைட், இப்போ ரொம்ப ஒட்டி வருதா? இதுக்கு பார்டர் ரேடியஸும் பேடிங் தரணும், இது மார்ஜின் தரணும். பார்டர் ரேடியஸ் சர்க்குலர் 20. ஓகே, சர்க்கிள் ஆயிடுச்சு. இப்போ வந்து மார்ஜின் ஒன்லி டாப்பில் மட்டும் ஒரு 10 கொடுத்துக்கலாம். எஸ், 10 வேணாம், கொஞ்சம் 15. யா, நைஸ். ஓகே, இப்போது இதோட கண்டென்ட்டுக்கு வருவோம். டெக்கரேஷன் ஒர்க் முடிஞ்சது. இப்போ சைல்டில் கிரிட் வியூ வரப்போகுது. கிரிட் வியூ டாட் இதில் பில்டர் இருக்குது, கவுண்டர், கஸ்டம் எக்ஸ்டெண்ட் இருக்குது. நம்ம பில்டர் கஸ்டம் எக்ஸ்டெண்ட்லாம் இப்போதைக்கு தேவைப்படாது. கரண்ட்டாக நம்ம கவுண்ட்டை யூஸ் பண்ண போகிறோம். கவுண்ட்டு இதில் என்ன கேட்குதுன்னா கிராஸ் ஆக்சஸ் கவுண்ட் கேட்குது. கிராஸ் ஆக்சஸ் கவுண்ட்னு ஒன்றுமே இல்லை, இந்த குறுக்காக எத்தனை வரப்போகுது அப்படின்றது. இங்கே 1 2 நமக்கு 2 ஐட்டம் தான் வரப்போகுது இந்த ஹரிசாண்டல் லைனில். அதனால் கிராஸ் ஆக்சஸ் கவுண்ட் 2. ஓகே, இதுக்கு அடுத்து இது என்ன கேட்கணும்? சில்ட்ரன் கேட்கும். சில்ட்ரனில் நம்ம ஒரு கண்டெய்னர் தரோப்ப இது கிரிட் வியூ இருக்கிறதுனால பை டிஃபால்ட்டாக இதுவே வந்து எக்ஸ்பேண்டட் மாதிரி இது மிச்சம் இருக்க சைஸை போட்டு இதுவே கண்டெய்னருக்கு தேவையான ஹைட் இதுவே எடுத்துக்கும். நம்ம மேனுவலாக கொடுக்கணும்னு இங்கே அவசியம் இல்லை. இந்த கண்டெய்னருக்கு அதே மாதிரி டெக்கரேஷன் தருவோம். பாக்ஸ் டெக்கரேஷனில் கலர்ஸ் டாட் ரெட். இதில் வந்து ஷேட் 50 தருவோம். அண்ட் border radius dot circular same 20. okay இது இன்னும் கொஞ்சம் அலைன் பண்ணலாம். லைட்டாக பேடிங் தருவோம். பேடிங் கான்ஸ்ட் 10 தருவோம். சாரி, பேடிங்கில் மார்ஜின். ஏன்னா மார்ஜின் தான் நமக்கு வெளியிருந்து தள்ளும். பேடிங்னா இந்த பார்டர்லேருந்து உள்ளே தள்ளும். ஓகே, இப்போ கொஞ்சம் லுக்ஸ் நைஸ். ஓகே, இதுக்கடுத்து இதுக்கு உள்ள கண்டென்ட் தரணுமா? சைல்டு போய்க்குவோம். சைல்டில் ஒரு காலம், ஏன்னா இங்கே 2 தரப்போகிறோம். ஒன்று வந்து அந்த கோர்ஸ் நேமுக்கு எடுத்து அந்த கோர்ஸ் டூரேஷன் தரப்போகிறோம். 2 டெக்ஸ்ட்டு வச்சுட்டு வரப்போகுதுங்க அதுக்கு. அதனால் காலம் போடுறோம். காலம் சில்ட்ரன் டெக்ஸ்ட்டில் போயிட்டு ஃபஸ்ட்டு
ஃப்ளட்டர் அப்படின்னு ஃப்ளட்டருக்கு எடுத்து இதுக்கு ஒரு ஸ்டைல் தரப்போகிறோம், என்ன ஒரு ஃபாண்ட் ஸ்டைல் தரப்போகிறோம். கூகுள் ஃபாண்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக பார்த்த வீடியோஸில் இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட் கிளாஸ்கின் வீடியோவில் பார்க்காதவங்க அதை ஒரு தடவை ரெஃபர் பண்ணிருந்தீங்க. இதில் வந்து லாப்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாண்ட் இருக்குது, நல்லாயிருக்கும். லாப்ஸ்டர் ஃபாண்ட் சைஸ் 45 தரேன். அண்ட் கலர் பை டிஃபால்ட்டாக பிளாக்கில் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ரெட்டுக்கு மாற்றிக்கலாம். ரெட். ஃபாண்ட் வெயிட் வந்து போல்டு. எஸ், ஓகே. ரெட் கொடுத்து ரொம்ப டார்க்காக வருது. ஒரு ஷேட் 500 400 இஸ் நஃப். யா, நைஸ். ஓகே, இப்போது ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டு முடிஞ்சது. இப்போ அடுத்த டெக்ஸ்ட் ஃபீல்டு, அடுத்தது இதுக்கான டியூரேஷன் 20 hours அண்ட் ஸ்டைல் டெக்ஸ்ட் ஸ்டைல். இதில் கலர்ஸ் டாட் ரெட் டாட். இப்போ இதை விட இது ஷேட் கம்மியாக இருக்கணும், 300. அண்ட் ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 20 enough, 20 or 25. Font weight bold. Perfect. ஓகே, இப்போ இது வந்து மேலே இருக்கா, இதை நான் சென்டராக கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட். இப்போ இங்கே காலம் இங்கே இருக்குது. இதில் வந்து மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. இதில் மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் டாட் அப்படின்னு போட்டோம்னா சென்டர் எண்டு ஸ்பேஸர் ஒன் பிட்வீன் ஈவன்லி ஸ்டார்ட் வரை இதெல்லாம் இருக்குது. இங்கே வந்து சென்டரை யூஸ் பண்ண போகிறோம். இது எல்லாத்தையும் பார்க்கணும், தனி ஒரு வீடியோவே போடணும், அது பார்ப்போம். இப்போது சென்டரை மட்டும் யூஸ் பண்ணுறோம்னு வச்சுங்களேன், சென்டரில் வந்துடும். ரைட், தட்ஸ் ஆல். இந்த கிரிட் வியூவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹைட்டு வந்து கொடுக்கணும் தேவையில்லை. உள்ளே கொடுக்குற சில்ட்ரன் எல்லாமே அதுவே எக்ஸ்பேண்டட் மாதிரி அதுவே எடுத்துக்கும். ரைட்டா, இதுவே இப்போ இந்த கவுண்ட் அதிகமாக இந்த சைஸும் குறைஞ்சாலும் குறையும். அதை ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போதைக்கு ஒரு விஜெட் போட்டிருக்குமா, இதே மாதிரி மல்டிபிள் விஜெட்ஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம். கமெண்ட் பண்ணுறது நல்ல பழக்கம். இங்கே ஃப்ளட்டர் கோர்ஸ் கண்டெய்னர் இருக்கா, இந்த கண்டெய்னர் கிளிக் பண்ணிவிட்டு இது இங்கே வரைக்கும் முடியுது. இதை அப்படியே ஒரு காப்பி எடுத்து ஃபுல்லாக எடுத்துக்கலாம். ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா 1 2 3 4 ஒரு 4-5 கோர்ஸை வந்து இதை பற்றி ஹோல்ட் பண்ணோம். நான் ஒரு 4 கோர்ஸ் மட்டும் எக்ஸாம்பிளுக்கு போடுவோம். 2 3 4 ஃப்ளட்டர் ரியாக்ட். இங்கே போயிட்டு JS 20 hours இருக்கா, டோட்டலுக்கு மாற்றிடலாம். அண்ட் அதுக்கடுத்து ஃபயர் பேஸ் மாற்றிட்டு இதை 5 மாற்றிக்கலாம். அண்ட் அதுக்கடுத்து Azure இதை வந்து ஒரு 8 ஹவர்ஸ்க்கு மாற்றிக்கலாம். இப்போ சேவ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மாதிரி பார்க்குறது லுக்காக இருக்குது. கீழே அந்த வியூ போர்ட்லாம் கொஞ்சம் அடி வாங்குது. இதுவே இன்னும் கொஞ்சம் லென்த்தான போடணும் தான் கரெக்டாக நினைக்கிறேன். எமுலேட்டருங்காட்டி நமக்கு வந்து இப்படி வருது போல். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கோடு 128 லைன் கிட்ட வந்துடுச்சு. இருக்கட்டும். ஸோ கைஸ், இந்த வீடியோக்கான கண்டென்ட் அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா நம்ம இந்த உள்ளே இருக்க அந்த கிரிட் வியூவில் ஒரு டிசைன் பண்ணியாச்சு. இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இந்த மாதிரி தான் டிசைன் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுவோம்.
இப்போ உங்களுக்கு ஏதாவது இதில் டிசைன் மாற்றணும், இல்லை இந்த டிசைன் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், இல்லை இந்த கலர் எப்படி கொடுத்தா நல்லாயிருக்கும், இந்த டிசைன் இந்த பார்டர் ரேடியஸ் குறைச்சா நல்லாயிருக்கும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு யூஐயில் ஐடியா இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். இங்கே எங்கள் அறிவு கேட்டின வரைக்கும் நாங்கள் யூஐ டிசைன் பண்ணியிருக்கோம். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நம்ம கேளுங்க, பார்த்துக்கலாம்.